வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி. ரைட்டா, என்டிபிசி 2024 எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எப்படி கிளியர் பண்ணேன், இதை தான் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். இதுக்கு நான் மெயினாக எடுத்துக்கிட்டது ப்ரீவியஸ் இயர் டாபிக் வைஸ் அனாலிசிஸ். ப்ரீவியஸ் இயர் நாங்கள் எழுதும்போது என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்னென்ன டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்க, அதை வச்சு இப்போ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சிபிடி 1, சிபிடி 2. சிபிடி 1ல் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 100 கொஸ்டினும், சிபிடி 2ல் 120 கொஸ்டினும் எழுத போகிறீங்க. ஓகே, டைமிங் வந்து 1.5 hour தான், ரெண்டுக்குமே சேம் 1.5 மணி நேரம். ரைட்டாக, அந்த 100 கொஸ்டின் சிபிடி 1 பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 100 கொஸ்டினில் சிபிடி 1ல் என்னென்ன வரப்போகுதுன்னா, ஆப்டிடியூட் 30, ரீசனிங் 30, ஜிஎஸ் 40. இங்கே 120ல் அதே ஆப்டி, ஆனால் 35, ரீசனிங் 35, ஜிஎஸ் 50. ஓகே, மொத்தம் 120. ரைட், நான் நேற்றே உங்களுக்கு கட் ஆஃபை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். சிபிடி 1 காமனாக நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் மினிமமாக டார்கெட் பண்ண வேண்டியது வந்து 70+ மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. சிபிடி 2ல் மினிமமாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது 80+ அவுட் ஆஃப் 120. ஓகேவா? இதுக்கு சேம் சிலபஸ் தான். சிபிடி 1 and 2க்கு சேம் சிலபஸ் தான். இதில் சிலபஸ் எந்த சேஞ்சும் கிடையாது. அங்கே என்ன ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் இருந்துச்சோ அதே தான் சிபிடி 2லையும் இருக்க போகுது. நான் சிலபஸை பற்றி நேற்றே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போது இந்த 70+ மார்க் எடுக்கணும், அல்லது சிபிடி 2ல் 80+ மார்க் எடுக்கணும்னா எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம என்டிபிசின்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோ அல்லது எஸ்எஸ்சியோ அல்லது வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஆளாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நான் நேற்றே ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் தான். இது ரெண்டில் தான் அக்யூரசி அப்படிங்கிற ஒரு மேட்டரை மெயின்டைனே பண்ண முடியும். ஓகேவா? ஜிஎஸ் வந்து ரொம்ப ரேண்டமாக தான் கேட்பாங்க. அவங்க ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேண்டமாக கேட்பாங்க. அதில் மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் ஆப்டி ரீசனிங்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். எனக்கு ஆப்டி ரீசனிங் நல்லா வரும்ன்றதுனால தான் நான் இதை கிளியர் பண்ணேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். ஜிஎஸ் படிக்கலாம், இப்போ நீங்கள் எவ்வளோ படித்தாலும் 40க்கு அதிகபட்சமாக போனால் 20லேருந்து 25 எடுக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் ஸ்கோராகவே இருக்கும். இங்கே 50க்கு நீங்கள் மேக்ஸிமம் 30 எடுக்கலாம். 30க்கு மேலே எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு. ஆப்டிடியூடுக்கு இது வந்து ப்ரீவியஸ் இயரோட சிபிடி 2ஓட அனாலிசிஸ். ஓகேவா? சிபிடி 2 2022 நடந்த சிபிடி 2, அதாவது நான் எழுதின என்டிபிசியோட சிபிடி 2 ஆப்டிடியூட் ஒரே நாளில் தான் நடந்துச்சு. 3 ஷிஃப்ட் நடந்துச்சு. அந்த 3 ஷிஃப்ட்டில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இது. ரைட்டாக டோட்டலாக 35ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 35ல் இப்போ நீங்கள் டாப்பிக்கை கவனிங்க. மென்சுரேஷன் எவ்வளவு? 3லேருந்து 4, 3லேருந்து 2. அப்போ ஆவரேஜாக மென்சுரேஷனில் 3லேருந்து 4 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரிகனாமெட்ரி பேஸ் பண்ணி வரும். ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3லேருந்து 4, 2லேருந்து 3 வச்சுக்கோங்க. அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 1லேருந்து 2, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3லேருந்து 4, ட்ரிகனாமெட்ரி ஒரு இதில் கேட்கவே இல்லை, இன்னொரு இதில் 2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாமெட்ரி 5லேருந்து 6, இங்கே 2 தான் கேட்டிருக்காங்க. இப்போ மினிமமாக ஆவரேஜாக நீங்கள் 4ன்னு கணக்கு பண்ணிக்கலாம். நம்பர் சிஸ்டம் 1லேருந்து 2 கணக்கு பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கு, மிக்சர் அண்ட் அலிகேஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன் 4லேருந்து 5, 2லேருந்து 3, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆவரேஜ், மீடியன், மோடு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, டிஐ வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஓவராலாக எல்லா டாப்பிக்லேயுமே ஃபெமிலியராக இருக்கணும். ஏதாவது ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா மாட்டிக்கிறோம். ஒரு இடத்துல இப்போ நம்பர் சிஸ்டம் வந்து இந்த இந்த ஷிஃப்ட்டில் கேட்கவே இல்லை, ஆனால் இங்கே 2 கொஷின், இங்கே 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து அகைன் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் தான். அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது முன்ன பின்ன இருக்கும். இங்கே
எல்லா டாபிக்குமே நீங்க பார்க்கணும். சிலபஸ்ல கொடுத்துருக்கிற எல்லா டாபிக்குமே வரலாம். உங்களுக்கு நீங்க எழுதுற ஷிஃப்ட்ல கேட்டது அடுத்த ஷிஃப்ட்ல கேட்காம போகலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல கேட்காம விட்ட டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஆனா இங்க மெயின் என்ன தெரியுமா? டாபிக்ஸ் மாறலாம், டிஃபிகல்ட்டி லெவல் மாறாது. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மாறாது, அது சேமாக தான் இருக்கும். ஓகே, டிஃபிகல்ட்டி வந்து ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? இதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. எல்லா டாப்பிக்குமே ஈஸியாக தான் வரும், ரொம்ப கஷ்டமாக வராது. கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ வேகமாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ரைட்டா? ஏன்னா இப்போ நம்ம எத்தனை கொஸ்டின் டார்கெட் பண்ணுறோம்னா 30 கொஸ்டின் ஆப்டிடியூடில் டார்கெட் பண்ணுறோம். இப்போ இந்த 30ல் நான் மினிமம் ஆஃப் 25% டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அக்யூரேட்டாக போகணும், 25% டார்கெட் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்டுக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கணும், வேற வழியே இல்லை. ரைட்டா? இப்போ ஏன்னா டோட்டலாக 100 கொஸ்டின்ஸா, டோட்டல் எக்ஸாம் எத்தனை நிமிஷம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்னா 90 நிமிஷம். அப்போ 100 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்னு வச்சா கூட 100 நிமிஷம் தேவைப்படும். ஆனால் 90 நிமிஷம் தான் பரீட்சை நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கும் கீழே தான் எடுத்துக்கணும். ரைட்? அதை எப்படி டிசைட் பண்ணுறது? இப்போ இந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணலாமா வேணாமா, இதை ஸ்கிப் பண்ணுறதா இல்லை நான் சால்வ் பண்ணிடுவேனா அப்படிங்கிறத எப்போ டிசைட் பண்ண முடியும்னா ஹை ப்ராக்டிஸில் தான் டிசைட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே இதை ஸ்கிப் பண்ணலாமா இல்லை ஸ்கிப் பண்ணக்கூடாதா, ரைட், இல்லை இந்த கொஸ்டினை நான் செஞ்சு ஆன்சர் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண தான் கற்றுக்கவே முடியும். ஏன்னா சிபிடி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்கிற ஒரு எக்ஸாமில், டைம் ரஷ் இருக்கிற ஒரு எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டினை வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த கொஸ்டினை பார்த்ததும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலைன்னா ஸ்கிப் பண்ண பழகணும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி நீங்கள் உட்காந்து போட்டுக்கிட்டே கூட இருக்கலாம், அது மாதிரி இது கிடையாது. ஸ்கிப் பண்ண பழகணும். ரைட்டாக? வேகமாக படித்து பார்த்துட்டு அது தெரியலன்னா ஸ்கிப் பண்ண பழகணும். அடுத்து திரும்ப வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் சால்வ் பண்ணணும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஆப்டியில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு வர முடியும். ரைட்டா? நீங்கள் ஆப்டியில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மொதல் விஷயம் கான்செப்ட் கற்றுக்கணும். ஓகேவா? எவ்வளோ முடியுமோ எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட், எல்லா டாப்பிக்கோட பேசிக் கான்செப்டும் கற்றுக்கணும். ரெண்டாவது, தேவைப்படுற இடங்கள்ல ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பழகணும். தேவைப்படுற இடங்கள்ல. ரைட்டா? எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம் முடியாது, மாட்டிக்கிடுவோம். ரைட்டா? மூணாவது, ப்ராக்டிஸ். இதுதான் மெயின். கான்செப்டை கற்றுக்கிட்டு தேவையான இடத்துல ஷார்ட்கட்டை கற்றுக்கிட்டு ஹை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு மினிமம் 2 செட்டு கொஸ்டின்ஸ், அதாவது மினிமமாக நான் 60லேருந்து 70 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ரைட்டா? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்குற மார்க் வரும். அதே மாதிரி அக்யூரேசி மெயின்டைன் பண்ண முடியும், புதுசாக நியூ கான்செப்ட்ஸ் கற்றுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வரும். ரைட்டாக? இந்த ப்ராக்டிஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாலாம் எதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ரைட்டா? நீங்கள் மார்க்கெட்டில் தேடிங்கன்னா புக்கு கிடைக்கும், ஆன்லைனில் பிடிஎஃப் ஈஸியாகவே கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பேட்டர்னை மாற்ற மாட்டாங்க. முன்னாடி இருந்து ஒரே பேட்டர்னில் தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹையாலாம் போய் கேட்க மாட்டாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ண ப்ராக்டிஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற சம்மை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அல்ஜீப்ரா அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. கான்செப்ட்லாம் படிச்சுட்டீங்க, எல்லா கான்செப்டும் எனக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு ஷார்ட்கட் தெரியும், நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் படித்ததெல்லாம் வச்சு என்னால் 30+ தான் போட முடியும். ரைட்டா? மீதி இருக்கிற 20 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரியாததாக தான் இருக்கும். ஏன்னா நான் படித்தது ஒரு மாதிரி, அங்கே அப்ளை பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த 20ஐயும் கற்றுக்கணும். ஒரு நோட்டு போட்டு எனக்கு தெரியாததெல்லாம் எடுத்து எழுதணும். இது 20 வந்து போக 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 என்ன ஆகும்னா 5 ஆகும், 10 ஆகும், 10 5 ஆகும், 5 0 ஆகும். இப்படி தான் கொண்டு வர முடியும். ரைட்டா? தெரியாத கொஷின்ஸை ப்ராக்டிஸ் மூலமாக தான் கற்றுக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் கான்செப்டை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க.
ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதணும். நான் எழுதுவேன். எனக்கு தெரியாத எல்லா கணக்கையுமே நான் எழுதி வச்சு அதை கற்றுப்பேன். அடுத்து போகும்போது அந்த கணக்கில் வந்து நான் சால்வ் பண்ணிடுவேன். அதில் தெரியாத கணக்கை மறுபடியும் எழுதுவேன். இப்படி எழுதி தான் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். அகைன் 100% கற்றுக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இன்னொன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 100க்கு 100 கொஸ்டினையும் அட்டன் பண்ணவே கூடாது. அட்டெண்டே பண்ணக்கூடாது. அக்யூரேட்டாக தெரிஞ்சது மட்டும் தான் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 70 தான் தெரியுதா, 70 மட்டும் அட்டன் பண்ணுங்க. அது அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகேவா? இல்லை எனக்கு 80 தெரியுதுன்னா 80 அக்யூரேட்டாக இருக்கணும். நேற்றே ஒரு பாயிண்ட் சொன்னேன். நீங்கள் எத்தனை கொஸ்டின் இப்போ 80 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களோட அக்யூரேசி லெவல் 90% இருக்கணும். 10% நீங்கள் எரர் பண்ணலாம். 10%க்கு மேலே நீங்கள் எரர் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஒரு சில பேர் கிளிக் ஆகும். ஒரு சில பேர் 100க்கு 100 அட்டன் பண்ணி 20% 30% எரர் பண்ணி பாஸ் ஆன நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. ரைட்டா? நீங்கள் இந்த அக்யூரேசி இந்த பேட்டர்னை மெயின்டைன் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அதில் 90% அக்யூரேட்டாக அட்டன் பண்ணணும். ரைட்டா? இதுக்கு புக்கு அல்லது சோர்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. நீங்கள் மெயினாக என்ன பண்ணலாம்னா யூடியூப் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்பில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். புக்குன்னு வாங்கணுமா? புக்குன்னு வாங்கி எனக்கு தெரிஞ்சு கான்செப்டை கற்றுக்கவே முடியாது. ரைட்டா? நீங்கள் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறத வச்சு நான் கற்றுக்க முடியும். நீங்கள் புக்கை பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா புக்கில் கரெக்டான வேயில் அவங்க சால்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் புக்குன்னு போகிறது எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்று நான் போட்டிருந்தேன். ஆப்டிக்கு தனியாக, ரீசனிங் தனியாக. அதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இது ஆப்டிக்கு மட்டும். அடுத்து நம்ம அடுத்த பார்ட் ரீசனிங் போகிறோம். இப்போ ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் நீங்கள் எது எதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. கோடிங் டிகோடிங் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் கோடிங் டிகோடிங்லேருந்து மட்டும் வருது. அடுத்து வென் டயக்ராம் ஒரு கொஸ்டின். பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பாருங்கள். 7 to 8, 5 to 6, 8 to 10. அப்போ நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது பசில் கோடிங்கு. லெட்டர் ரிலேஷன் ஒரு கேள்வி தான். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு, ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் இதுல இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். கன்க்ளூஷன்லையும் கொஸ்டின் வரும், ஆர்கியூமெண்ட்லையும் கொஸ்டின் வரும். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ். ஒன்று ஆல்ஃபா சீரிஸ் இல்லைன்னா நியூமரிக் சீரிஸ். அதாவது மிஸ்ஸிங் நம்பர், அதாவது ஒரு விடுபட்ட எண்ணை காண்க, விடுபட்ட எழுத்தை காண்க, அடுத்து வரும் என்னென்ன எப்படின்னு கேட்பாங்க. அனாலஜி, சிலாஜிசம் ஒரு கேள்வி வருது. ஆட் ஒன் அவுட், தவறானது எது, பொருந்தாதது எது, அந்த மாதிரி கேள்வி. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பேசிக்கான நம்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றது. இப்போ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில டாபிக் விடுபட்டு போயிருக்கும். அது இன்னொரு பரீட்சையில் வரலாம். ரைட்டா? நம்ம அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ரைட்? இதில் வந்து டைஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டைஸை கொடுத்துட்டு டைஸில் இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு டைஸை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அல்லது இன்னும் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் வரலாம். ரைட்டா? இதில் இருக்கிறது தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இதுதான் மேக்ஸிமம் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். இருந்தாலும் இதை தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கேற்ற மாதிரியும் ரெடி ஆகிக்கணும். சிலபஸில் இருக்கிறதுக்கு மட்டும் ரெடி ஆனால் போதும். ஓகேவா? அப்போ இங்கேயும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ரைட். இப்போ ரீசனிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ரைட்? மேக்ஸுக்கு சொன்னால் அதே தான். ஃபஸ்ட்டு கான்செப்டை கற்றுக்கணும். கான்செப்டை நல்லா கற்றுக்கணும். மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த கான்செப்ட் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோடிங் டீகோடிங்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் அல்ஜிப்ராவுக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ அல்ஜிப்ரால ஒரு 30-20 ஐடென்டிட்டி, 20க்கு மேலே ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். இதுதான் மேக்ஸிமமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். இதை படிச்சுட்டிங்கன்னா சுற்றி இந்த 20க்குள்ளே தான் வரும், வேறு எங்கேயுமே போகாது. ஆனால் கோடிங் டிகோடிங் அப்படி கிடையாது. ரைட்டா? கோடிங் டிகோடிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 4-5 கான்செப்ட் படிப்பீங்க. 5 பேசிக் கான்செப்ட் நான் படிப்பேன். ஆனால் பரீட்சைக்கு போகும்போது இந்த 5 கான்செப்ட் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி புது கான்செப்டாக ஒன்று கொடுப்பாங்க. அந்த இடத்துல திங்க் பண்ண தெரியாது. ஓகேவா? நீங்கள் ரஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரியணும். அது வந்து நீங்கள் படிச்சதுல தான் வரணும்னு அவசியமே கிடையாது. இதில் பசில்னா நம்ம வந்து கான்செப்ட்னு ஒன்றே கிடையாது. நீங்கள் கணக்கில் கொடுத்ததை வச்சு ட்ரையல் அண்ட் எரரில் தான் போகணும். ரீசனிங்கை மேக்ஸிமம் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் ட்ரையே பண்ணணும். இதுவா இருக்கலாமா நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் போகணும். இந்த ட்ரையல் அண்ட் எரர் வர்றதுக்கு ஒரு முரட்டு ப்ராக்டிஸ் தேவை.
ஏன் நான் சொல்றேன்னா, இது நிறைய பேருக்கு ரீசனிங் கஷ்டமா தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல யோசிக்க முடியாதது தான். நீங்க அந்த ஸ்பாட்ல யோசிச்சு பழகணும். அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க மேத்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அத விட டபுள் மடங்கு ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க ரீசனிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, இல்ல ரீசனிங் நார்மலாவே வருது என்னால பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, நீங்க ஓரளவுக்கு மேத்ஸ்க்கு ஈக்குவலான பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ரீசனிங் டஃப்பா ஃபீல் ஆகுதுன்னா, ஹை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு அதே அங்க சொன்னது தான் 70+ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. 70+ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா டைம் அதிகமா கன்சியூம் பண்றது ரீசனிங்கா தான் இருக்கும். ரைட்? அதே மாதிரி எரர் அதிகமா அக்கர் ஆகுறது ரீசனிங்ல தான் இருக்கும். நம்ம கரெக்டா நினைச்சிட்டு இருப்போம். அங்க வேற கான்செப்ட்ல தப்பாயிரும். பேசிக் நம்பரா இருக்கும். இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டு 4ஆம் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ரைட்டா? இதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம சொல்ல முடியும்? பேசிக்கா ஒரு இத வச்சு இப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க அப்படிதான் குடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதுல எவ்வளவு டஃப்பா வேணா கொஸ்டின் செட் பண்ணலாம். ரைட்டா? அது போக அந்த ஓடுற ரஷ்ல அது தோணணும். அதுல தோணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஏன்னா ரீசனிங்க்கு நிறைய புது புது கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத கான்செப்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாலாம் பசில்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் பிளட் ரிலேஷனையும் சேர்த்துலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல இதுலயே பேசிக்கான கொஸ்டின்லாம் நமக்கு வரலாம். ரைட்? அதுவே ரொம்ப டஃப்பாலாம் போக மாட்டாங்க. பேங்கிங் லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. ஆனால் பேசிக்கான கொஸ்டின்ஸ் வரலாம். பேசிக்கான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டா? ரீசனிங் வந்து புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணியே ப்ராக்டிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன டிஃபிகல்ட்டி லெவல்ல இருக்கோ அதை வச்சு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹையா போய் படிக்கலாம் செய்ய வேண்டாம். ரைட்டா? இதுக்குமே சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கண்டிப்பா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ அல்லது வீடியோ சேனலோ நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புக்கை பார்த்தோன்னா கத்துக்கவே முடியாது ரீசனிங்க. பேசிக்கா நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம என்ன இதெல்லாம் படிக்கவே இல்லையே, இதெல்லாம் அவங்க சொல்லியே தரலையே, இந்த வீடியோல அதை சொல்லலையே, அந்த கிளாஸ்ல இதை சொல்லலையேன்ற மாதிரி தான் ரீசனிங் இருக்கும். அப்படிதான் ரீசனிங்கை சொல்லவே முடியாது. ப்ராக்டிஸ்ல நீங்களா கத்துக்க வேண்டியதான். ரைட்டா? ரீசனிங்ன்றது ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான் வரும். கான்செப்ட் ஓரளவுக்கு தான். ஓகேவா? இதை வச்சு நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க, எப்படி அந்த இடத்துல திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கு. ரைட்டா? ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். ஒன்று ஆப்டிடியூடு, இன்னொன்று ரீசனிங். இது ரெண்டும் சேர்த்து இப்போ எத்தனை கொஸ்டின் வருது? சிபிடி 1ல 60 வருதுல, நீங்க 50+க்கு கண்டிப்பா டார்கெட் பண்ணுங்க. ஓகேவா? நான் எப்பயுமே சொல்றது தான், எந்த பரீட்சைக்கு போனாலும் ஆப்டி ரீசனிங் தான் நம்பணும். ஜிஎஸ் நம்பவே கூடாது. ஜிஎஸ் இன்னும் மோசம். ரீசனிங்கே நான் அப்படி சொல்றேன். ஜிஎஸ்னா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி சிபிடி 2ல 70க்கு 60+ டார்கெட் பண்ணணும். ஓகே? அப்பதான் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியும். ரைட்? அடுத்து போலாமா? ஜிஎஸ் கடைசி பார்ட். ஜிஎஸ் நான் இதை வந்து ரிவர்ஸ்ல இருந்து அப்ரோச் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். 10ல இருந்து 12 கேள்வி. எனக்கு தெரிஞ்ச உறுதியா 10 கொஸ்டின் வந்து சிஏல இருந்து வரும். ஓகேவா? அப்ப சிஏல 10 கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணணும். அகைன் சிஏ வந்து இவங்க முக்கியமானதை மட்டும் தான் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. எதை வேணா கேட்பாங்க, எங்க இருந்து வேணா கேட்பாங்க. இதுல வந்து நீங்க ஸ்டேட் வைஸ் எல்லா ஸ்டேட்டோட நியூஸும் படிக்கணும். கண்ட்ரி வைஸ் இந்தியாவோட நேஷனல் நியூஸஸை படிக்கணும். வேர்ல்டு நியூஸஸையும் படிக்கணும். வேர்ல்டு லெவலான அப்பாயின்மெண்ட்ஸு, வேர்ல்டு லெவலான அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு, அதில் இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரேண்டமாக தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் தரவா படிக்கணும். எந்த சிங்கிள் நியூஸையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் நம்பகமான பார்ட்டு ஜிஎஸ்ல. சிஏவை உங்களால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஒரு கண்ட்ரியை கொடுத்து இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக யார் அப்பாயிண்ட் ஆனா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கீம்ஸ் வந்து இந்தியா லெவலில் மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸையும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கலாம், அது தெரிஞ்சுக்கணும். குஜராத், மகாராஷ்டிரா இப்படி எல்லா ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸையும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடோடதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கீம்ஸு, டேஸு, அப்புறம் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், நேஷனல் லெவலில் நடந்த ஈவெண்ட்னா அது நல்ல ஈவெண்ட்டாக இருக்கலாம், கெட்ட ஈவெண்ட். இப்போ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புயல், சுனாமி அந்த மாதிரி ஏதாவது அக்கறை ஆயிருக்கலாம். அந்த ஏரியா எங்க, அந்த ஏரியாவோட கேபிட்டல் என்ன, அந்த மாதிரி தான் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஈவெண்ட்டு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா நல்ல கொஸ்டின் வரும். ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, இதுதான் அவங்க எப்பயுமே கேட்குற டாபிக். இதுல இருந்து தான் அவங்க டாபிக் கேட்பாங்க. ரைட்டா? இதை தாண்டி போனால் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினும் வரும். அதெல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் மெயினாக படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் 6 மந்த்ஸ் பரீட்சை எப்போ வருது? பரீட்சை ஜூன் மாதம் வருதுன்னா ஜனவரியிலேருந்து நீங்கள் படிக்கணும். சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க.
ஓகேவா? அடுத்து அப்படியே வரலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் 3ல இருந்து 4, எக்கனாமிக்ஸ் 2ல இருந்து 3, 4, அப்போ ஆவரேஜா 4 கொஸ்டின், இதுல 3 கொஸ்டின், ஜியாகிரபில 3 கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகே. அடுத்து நீங்க சிஏக்கு அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கொஞ்சம் படிக்கணும். ஜிகேக்கு நீங்க ஏதாவது ஒரு ஜிகே புக், மேக்ஸிமம் எல்லாரும் ஃபாலோ பண்றது அரிகண்டா தான் இருக்கும். அரிகண்ட் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு மட்டும், மற்றதுக்கு கிடையாது. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு மட்டும். பாலிட்டி 4, சயின்ஸ் எல்லாம் சேர்த்து, கம்ப்யூட்டர் இதெல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எல்லாம் சேர்த்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புக்ஸ் அண்ட் ஆத்தர்லாம் கரண்ட் அஃபேர்லேயே வந்துடும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுல இருந்து 3. அப்போ ஹிஸ்ட்ரியில இங்க வந்து ஆன்ஷியன்ட்டு, மிடிவல், ஐஎன்எம் எல்லாம் சேர்த்து தான் இது. ஓகேவா? ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் அதோட இன்டெகிரல் பார்ட் தான். நீங்கள் அதில் படிக்கும்போது இதை கவர் பண்ணிடுவீங்க. ஸ்போர்ட்ஸ்னு தனியாக சொல்ல தேவையில்ல, கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நீங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கிட்ட போயிடும். அப்போது 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து வருது. ஓகேவா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறது? ரைட்டா? நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு முக்கியமான சோர்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸு, வேற ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லாம் இதிலே கவர் ஆயிரும் இல்லையா? வேற என்ன இருக்கு நமக்கு? சயின்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு, இதெல்லாம் அவ்வளோதானே. ரைட்டா? இப்போ நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றீங்க ப்ரிப்பேர் பண்ணவே அப்படின்னா, நீங்க டைரக்டா என்சிஇஆர்டி போகலாம். என்சிஇஆர்டியில் 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்கை கவர் பண்ணலாம். சோசியல் புக்கு படிக்கலாம். ரைட்டா? நீங்க இப்பதான் ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுவும் இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, ரைட்? இல்லை நான் ஆல்ரெடி ஜிஎஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் இப்போ ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணணும்னா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கே படிக்கலாம். அது போக தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆட்களுக்கு மெயின் சோர்ஸாக இந்த புக்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் தான் இருக்கும். தமிழில் நல்ல கண்டென்ட், என்சிஆர்டிக்கு ஈக்குவலான புக்கு தான் அது. நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்சிஆர்டியை டேரெக்டாக படிங்க. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. இப்போ என்சிஆர்டிலேருந்து கொஸ்டின் வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ரைட்டாக? டேரெக்டாகவே வரும். அதுக்காக தமிழ்நாடு போர்டு பிடிச்சா பாஸ் ஆக முடியாதானா? நான் தமிழ்நாடு போர்டு தான் படித்தேன், நான் தமிழில் தான் படிப்பேன். என்சிஆர்டி நான் படித்ததே கிடையாது. அதனால நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் வந்து ரிலையபிள் சோர்ஸ், தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆட்கள் என்சிஆர்டி போகிறதுனா போங்க, அது உங்களுடைய இருக்கும். இல்லை நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கே இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுக்கிறேன், தாராளமாக படிங்க, எந்த தப்பும் கிடையாது. அப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 6th to 10th நல்லா படிங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கை படிங்க, டைம் இருந்தா. இல்லை டைம் இல்லைனா 6th to 12th போதும். ரைட்டா? பாலிட்டி வந்து நீங்கள் மெயினாக 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறதுல அவ்வளோ இருக்காது, நான் கண்டென்ட் இருக்காது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிங்க. படிச்சுட்டு ஃபேக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா? ஃபேக்ட்ஸ்னால் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகிள்ஸ். ஏன்னா புக்கில் ஆர்டிகிள்ஸ் கம்மியாக இருக்கும், அவங்க அதை தான் கேட்பாங்க. ஆர்டிகிள்ஸு, ஷெடியூலு, அமெண்ட்மெண்ட்டு, பார்ட்டு, அப்புறம் அந்த இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட்ஸில் முக்கியமான குடியரசுத் தலைவர்கள், தேர்தல் ஆணையர்கள், இந்த மாதிரி ஃபேக்டை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் வந்து கம்மியாக தான் வரும். இதுலேயுமே வந்து நீங்கள் இன்டெப்த்தாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. இதுவுமே அப்படி தான், ஹிஸ்ட்ரியும் அப்படி தான். இன்டெப்த்தாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. ஃபேக்டை தான் படிக்கணும். அவங்க கான்செப்ட் கேட்க மாட்டாங்க, ஃபேக்ட் தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த போர் எப்போ நடந்துச்சு, இது யார் யாருக்கு இடையில நடந்தது, இந்த போரில் யார் ஜெயிச்சா, இந்த போர் எந்த ட்ரீட்டி மூலமாக முடிவுக்கு வந்துச்சு, இந்த ஆர்டிகிள் எதை பற்றி பேசுது, இந்த ஷெடியூல் எதை பற்றி பேசுது, இந்த அமெண்ட்மெண்ட் என்ன, இப்போ இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையர் யார், அப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? எக்கனாமி 11th எக்கனாமி மட்டும் படிங்க. ஓகேவா? எக்கனாமி ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆர்ஆர்பியை பொறுத்தவரைக்கும் எக்கனாமியும் ஜியாகிரபி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஜியாகிரபிக்கு நீங்கள் 10th ஜியாகிரபி மட்டும் படிங்க. அவங்க வேர்ல்டு ஜியாகிரபியும் கேட்பாங்க. வேர்ல்டு ஜியாகிரபியில் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கிறதுனா தாராளமாக படிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின் வரலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக் கொஸ்டின், ஜியாகிரபி கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ எக்கனாமியில் 3 கொஸ்டின் வருதுன்னா 2 இந்தியன் எக்கனாமியாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 2 இந்தியன் ஜியாகிரபியாக தான் இருக்கும். அதனால ஈஸியாக இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எந்த படித்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 6th to 10th சயின்ஸ் புக்கை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா இனிமேல் படித்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அகைன் இதுலேயுமே ஃபேக்ட் மட்டும் படித்தா போதும், கான்செப்டாலாம் நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கலாம். ரைட்டாக? ஆனால் சயின்ஸில் பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் வரும்.
அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் அட்டன் பண்ண பழகணும். ரைட்டா? சயின்ஸுக்கு ஃபேக்ட் மட்டும் படிங்க, ஸ்கூல் புக்கில் 6th to 10th மட்டும் படிங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3யுமே படிச்சிருங்க. ஓகேவா? தமிழ்லேயே படிங்க, கொஸ்டின் தமிழ்லேயே இருந்தனால நீங்கள் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த சயின்ஸ்லேயுமே ஃபேக்ட்ஸ்னா இந்த இந்த விதி எதை பற்றி பேசுது, இதை கண்டுபிடிச்சவர் யாரு, இந்த விதியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, அல்லது ப்ராப்ளம்ஸில் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பயாலஜியில் வந்து கண்டுபிடிப்புகள் கேட்பாங்க, அல்லது டிசீசஸை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த டிசீஸ் எதனால வருது, இந்த மரபியல் நோய்களை பற்றி கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எது வேணால் வரலாம். அதனால 6th to 10th நல்லா படிச்சிங்க, அதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணாம். சயின்ஸ் இங்கே படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 6th to 10th கொஞ்சமாவது படித்து வச்சுக்கோங்க. இதுக்குமே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இது மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? நீங்கள் என்சிஆர்டி போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மட்டும் படிங்க, எதுவுமே படிக்காதீங்க. ஓகேவா? இதோட சேர்த்து ஏதாவது ஒரு ஜிகே புக்கு, எனி ஜிகே புக், மெயினாக ஹரிஹண்ட்டு இல்லைன்னா லூசன்ட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு புக்கு வாங்கி வச்சு அதில் உங்களுக்கு தேவையான ஃபேக்டை மட்டும் தேடி தேடி படிச்சுக்கங்க. இந்த 2 புக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிள், தமிழில் அவைலபிள் கிடையாது. நீங்கள் தமிழில் படிக்கிற ஆளாக இருந்தால் இந்த 2 புக்கும் படிக்காமல் கூட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதில் அதிகமாக டார்கெட் பண்ண, இப்போ நீங்கள் 40 கொஸ்டின் வருதுன்னா டார்கெட் வந்து 25 தான். அதே மாதிரி 50ல் 30 தான், அதுக்கு மேலே டார்கெட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் மினிமமாக ஆப்டியில் ஒரு ஆப்டி ரீசனிங் சேர்த்து ஒரு 50, இதில் ஒரு 25 எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. சாரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைட் ஷோ காட்ட மாட்டேங்குது. ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் இடையில கம்ப்யூட்டர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ரைட், இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம எதெல்லாம் மெயினாக டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரைட், இப்போது நான் கிளியர் பண்ணணும்னா நான் இதை தான் செஞ்சேன். ரைட்டா? நான் கிளியர் பண்ணதுக்கு நான் இதை தான் செஞ்சேன். நான் என்ன பண்ணேன்னா ஆப்டிடியூட் நல்லா சால்வ் பண்ணேன், ரீசனிங் நல்லா சால்வ் பண்ணேன். ரைட்டா? ஜிஎஸ் எனக்கு ஆவரேஜாக தான் வரும், ஆனால் நான் கரண்ட் அஃபேர் ரொம்ப நல்லா படிச்சிருந்தேன். அதனால தான் எனக்கு கிளியர் ஆச்சு. நான் நேற்றே உங்கள் மார்க்கை என் மார்க்கை நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா? என் மார்க் வந்து ப்ரிலிம்ஸில் நான் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸில் எனக்கு 70+ தான் வந்துருந்துச்சு சிபிடி 1ல். ஆனால் சிபிடி 2ல் நான் லெவல் 5ல் 83.67 எடுத்திருந்தேன். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆப்டி ரீசனிங் தான். ஓகேவா? எனக்கு ஒரு சில பேர் ஜிகே வச்சு கூட வந்திருக்கலாம், ஆனால் ஆப்டி ரீசனிங் தான் மெயின் சோர்ஸாக வச்சுக்கோங்க. ரைட்? நான் இதில் இன்னொன்னையும் பேசிக்கான ஒன்று சொல்லிடுறேன். நான் அடுத்து நம்ம டெலகிராம் சேனலில் கோர்ஸை பற்றி நான் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? கோர்ஸ் வந்து நம்மகிட்ட என்டிபிசி கோர்ஸ், என்டிபிசிக்கு கம்ப்ளீட் கோர்ஸு ஆப்டியும் ரீசனிங்கும். சிஎஸ் நீங்களே படிச்சுக்கலாம், அதனால் அதுக்கெலாம் கோர்ஸ்லாம் தேவையில்லை. ஆப்டி ரீசனிங் கம்ப்ளீட் கோர்ஸ், கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே லான்ச் ஆகுது. நான் ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் சொல்லியிருந்த மாதிரி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். ஆப்பு, வெப்சைட்டு, டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணுறோம். நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரைட்டா? அதில் இந்த ரீசனிங் வந்து நான் குரூப் 2A பேஸ் பண்ணி தான் நடத்த போகிறேன். குரூப் 2A ப்ளஸ் என்டிபிசி தான். ஆப்டிடியூடும் அப்படி தான், டிஎன்பிசி ப்ளஸ் என்டிபிசி தான். என்டிபிசி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவேன். ஜென்ரலாக ஒரு எக்ஸாமுக்கு ஆப்டி ரீசனிங் வேணும்னா இந்த கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த பரீட்சைக்கு வேணும் அது யூஸ் ஆகும். ரைட்டா? பேசிக் கான்செப்ட், ஷார்ட்கட்டு, ப்ராக்டிஸ், இது 3மே ஒரே இடத்துல கிடைக்கும். ரைட்டா? ஆஸ் பர் சிபிடி எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். ரைட்? ஸோ நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.